Hello everyone. In this video, we'll discuss about the other four elements of weather and climate, that is the rainfall, air pressure, humidity and wind. So let's get into the video. First, we'll see about rainfall. அட்மாஸ்பியரிக் வாட்டர் வேப்பர்லேருந்து கண்டென்ஸ் ஆகி நம்ம ஏர்த்தோட கிராவிட்டினால் கீழே விழுகிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் சைக்கிளோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காம்போனண்ட்டே ரெயின் தான். ஃப்ரெஷ் வாட்டரை ஏர்த்தில் டெபாசிட் பண்ணுறதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரெயின் கிட்ட தான் இருக்குது. மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்கு தண்ணீர் நமக்கு இயல்பாக கிடைக்கும். ரெயின்ஃபாலோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் டெம்பரேச்சரோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்குது. எப்படின்னா ஈக்வட்டோரியல் ரீஜனில் ரெயின்ஃபாலோட லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும், ஹையாக இருக்கும். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி போல் ரீஜன்ஸில் ரெயின்ஃபாலோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ரெயின்ஃபாலை ரெயின் காஜ் மூலயமா மெஷர் பண்ணுவாங்க. இப்போது வெதர் அண்ட் கிளைமேட்டோட தேர்ட் காம்பனண்ட் ஏர் ப்ரெஷரை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏர்த் சர்ஃபேஸில் இருக்கிற ஏதோ ஒரு சர்டின் ஏரியாவோட மேலே இருக்கிற ஏரோட வெயிட்டை தான் ஏர் ப்ரெஷர் இல்லைனா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் ப்ரெஷரை பேரோமீட்டர் மூலயமா மெஷர் பண்ணுவாங்க. நம்ம சி லெவலோட ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் எவ்வளோன்னா 1013.25 மில்லிபார்ஸ் தான். அது ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஏர்த் சர்ஃபேஸில் ஏர் ப்ரெஷர் 1.03 kg/square centimeter அளவில் இருக்கும். நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்கிற வேரியேஷன்ஸ் போத் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலாகவும் நடக்கும். ஹாரிசான்டலியும் வெர்டிக்கலையும் வேரியேஷன்ஸ் ஏர் ப்ரெஷரில் இருக்கும். ஏர் ப்ரெஷர் அதோடைய லெவல் ஆஃப் ப்ரெஷர் என்ற அடிப்படையில் 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர். இது 2 கேட்டகரியில் ஏர் ப்ரெஷர் பிரிச்சிருக்காங்க. லோ ப்ரெஷர் ஏரியானா என்னென்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஏரியாஸ். அண்ட் இங்கே விண்டு லோ ப்ரெஷர் ஏரியாவோட சென்டருக்கு நோக்கி ஃப்ளோ ஆகும். அதர் சரௌண்டிங்ஸில் இருக்கிற விண்டு இந்த லோ ப்ரெஷர் ஏரியாவோட சென்டருக்கு டுவர்ட்ஸாக ஃப்ளோ ஆகும். ஹை ப்ரெஷர் ஏரியாஸ்னால் என்னென்னா இந்த ஏரியாஸில் ப்ரெஷர் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இங்கே விண்டு ஹை ப்ரெஷர் சென்டர்ஸ்லேருந்து லோ ப்ரெஷருடைய சென்டருக்கு ஃப்ளோ ஆகும். லோ ப்ரெஷர் சிஸ்டம்மை கேபிட்டல் எல்லுனும் ஹை ப்ரெஷர் சிஸ்டம்மை கேபிட்டல் ஹெச்னும் வெதர் மேப்ஸில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸை டிப்ரெஷன் அண்ட் சைக்ளோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் லீட்ஸ் டு க்ளவுடினஸ், விண்ட் அண்ட் ப்ரெசிபிடேஷன். ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸை ஆன்டி சைக்ளோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹை ப்ரெஷர் லீட்ஸ் டு ஃபேர் அண்ட் காம் வெதர். 31st December 1968 அகாத்தா ரஷ்யாவில் தான் ஹையஸ்ட் ப்ரெஷர் எவர் இன் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இந்த ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1083.8 மில்லிபார்ஸ் இந்த அளவில் இருந்துச்சு. அண்ட் 12th October 1979 தான் பசிபிக் ஓஷனில் இருக்க மரியானா ஐலாண்டில் லோவஸ்ட் ப்ரெஷர் எவர் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இந்த ப்ரெஷர் 870 மில்லிபார்ஸ் அளவில் இருந்துச்சு. ஏர் ப்ரெஷரில் நடக்கிற சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்னால ஹியூமன்ஸ்க்கு எந்தவித பாதிப்புமே இல்லை. ஆனால் ஏர் ப்ரெஷரில் நடக்கிற சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்னால நம்மளுடைய ஏர்த் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுது. எப்படின்னா நம்ம ஏர்த்தோட விண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பேட்டர்ன்ஸை இந்த ஸ்மால் வேரியேஷன்ஸ் இன் ஏர் ப்ரெஷர் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் ஏர் ப்ரெஷரோட டிஸ்ட்ரிபியூஷனை ஆல்டிடியூட், அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், ஏர் சர்க்குலேஷன், எர்த் ரொட்டேஷன், வாட்டர் வேப்பர், அட்மாஸ்பியரிக் ஸ்ட்ராம்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. மெட்டீரியாலஜிஸ்ட் ஏர் ப்ரெஷரை பேரோமீட்டர் இல்லைனா எனிராய்ட் பேரோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் ஏர் ப்ரெஷரில் நடக்கிற கண்டினியூஸ் வேரியேஷனை பேரோகிராம்ஸ் மூலயமா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்போது தேர்ட் எலிமெண்ட் ஹியூமிடிட்டியை பற்றி பார்க்கலாம். நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பரை தான் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறோம். நம்ம அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டியோட ரேஞ்ச் 0 to 5% இருக்கும். ஹியூமிடிட்டி டெம்பரேச்சரோட லெவலை டிபெண்ட் ஆகி இருக்குது. ஸோ அதனால தான் ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸ்க்கு போகும்போது ஹியூமிடிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஹியூமிடிட்டியை 3 வேஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. தி ரேஷியோ ஆஃப் வாட்டர் வேப்பர் கண்டென்ட் ஆஃப் தி மிக்சர் டு டோட்டல் ஏர் கண்டென்ட் ஆன் மாஸ் பேசிஸை தான் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் இதை grams of vapor per kilogram of airல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. செகண்ட், absolute humidity. ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஏரில் இருக்க
வாட்டர் வேப்பரோட வெயிட்டை தான் ஆப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை கிராம்ஸ் பர் கியூபிக் மீட்டரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. தேர்ட், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. நம்ம ஏரில் இருக்க ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரையும் ஒரு கிவன் டெம்பரேச்சரில் அது எவ்வளோ வாட்டர் வேப்பர் அதால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற ரேஷியோவை தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. கோல்ட் ஏரை கம்பேர் பண்ணும்போது வார்ம் ஏரில் தான் நிறைய வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும். அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த ஏர் சேச்சுரேட் ஆகிடும். அண்ட் இந்த சேச்சுரேட்டான கண்டிஷன் அப்போது டெம்பரேச்சரை டியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபர்தராக அது கூல் ஆகும்போது வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகி ரெயினாக கீழே வரும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே டேஞ்சரஸ். ரொம்ப ஹை ஹியூமிடிட்டியும் ரொம்ப லோ ஹியூமிடிட்டியும் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே கேடு. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், நம்ம பில்டிங்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட ஸ்டெபிலிட்டியும் இது அஃபெக்ட் பண்ணும். ஹியூமிடிட்டியை ஹைக்ரோமீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இப்போது தி லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட்டை பற்றி பார்க்கலாம். தட் இஸ் தி விண்ட். ஏரோட ஹாரிசான்டல் மூமெண்ட்டை தான் நம்ம விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏரோட வெர்டிக்கல் மூமெண்ட்டை நம்ம ஏர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விண்ட்ஸ் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். மற்ற எலிமெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் விண்டை நம்மளால் ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். அதை பார்க்கவோ அதை பிடிக்கவோ முடியாது. விண்டு ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனை வச்சு தான் அதுக்கு அதோட நேமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சவுத் வெஸ்ட்லேருந்து ப்ளோ ஆகிற விண்டை சவுத் வெஸ்ட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்ட் சிஸ்டமை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிளானிட்டரி விண்ட்ஸ், சீசனல் விண்ட்ஸ் அண்ட் லோக்கல் விண்ட்ஸ்னு 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பிளானிட்டரி விண்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த விண்ட்ஸ் எப்போவுமே சேம் டைரக்ஷனில் தான் ப்ளோ ஆகிட்டே இருக்கும். த்ரூ அவுட் தி இயர் அந்த விண்டோட டைரக்ஷன் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த விண்டை பெர்மனெண்ட் ஆர் பிளானிட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லைஸ் அண்ட் ஈஸ்டர்லைஸ்லாம் பிளானிட்டரி விண்ட்ஸோட சில டைப்ஸ். சீசனல் விண்ட்ஸ்னால் இந்த விண்ட்ஸ் அதோடைய டைரக்ஷனை சீசனுக்கு சீசன் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு இயரில் மாறுற சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த விண்ட்ஸோட டைரக்ஷனும் மாறும் அக்கார்டிங் டு அ சீசன். ஸோ இந்த விண்ட்ஸை மான்சூன் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த விண்ட்ஸ் சம்மர் அப்போ சீ டு லேண்ட் ப்ளோ ஆகும், வின்டர் அப்போ லேண்ட் டு சீ ப்ளோ ஆகும். லோக்கல் விண்ட்ஸ்லாம் என்னென்னா, இந்த விண்ட்ஸ் ஒரு ஸ்மால் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் ப்ளோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளில் ஏதோ ஒரு ஷார்ட் பீரியடுக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் டேக்கோ இல்லை ஒரு இயரில் ஒரு ஷார்ட் பீரியடுக்கும் தான் இந்த விண்ட்ஸ் ப்ளோ ஆகும். லேண்ட் அண்ட் சீ ப்ரீசஸ் இந்த விண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். விண்ட் ஸ்பீடை பியூஃபோர்ட் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அக்யூரஸியை விட அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் நடக்கும். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டமை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டமை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணவர் ஃப்ரான்சிஸ் பியூஃபோர்ட் 1805 டெவலப் பண்ணார். இவர் ஒரு ராயல் நேவி அண்ட் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் HMS பீகிளோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக இருந்தார். டைரக்ஷன் ஆஃப் விண்டை விண்ட் வேன் ஒரு வெதர் காக்கை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. விண்ட் ஸ்பீடை அனிமோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. டைரக்ஷன் அண்ட் டியூரேஷன் ஆஃப் விண்ட்ஸை விண்ட் ரோஸ் அப்படின்ற டயக்ராமை வச்சு டெபிக்ட் பண்ணுவாங்க. ப்ரெசிபிட்டேஷன், சன்ஷைன், விண்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷனை மெட்டீரோகிராஃப் ஒரு ட்ரிபிள் ரிஜிஸ்டரை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை கொடுக்கும். ஸோ இதுதான் தி அதர் 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற பார்ட்ஸ் எதுவும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். Do not forget to subscribe and like. Thank you.